இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, இதற்கு பின்பாக யோர்தானை கடக்கணும். அவர்களுக்கு முன்பாக எரிகோ இருந்தது, அவர்களுக்கு முன்பாக எபூசியர்கள் இருந்தாங்க, கிர்காசியர்கள் இருந்தாங்க, கானானியர்கள் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை விட பயங்கரமான பலசாலிகள். எப்படிப்பட்ட பலசாலி தெரியுமா? ஜெயின்ஸ் இருந்தாங்க, ராட்சதர்கள் உள்ள இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை எல்லாரையும் துரத்தி அந்த தேசத்தை வாக்கு பண்ணினார் பாருங்க. அதை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். ரகசியம் என்ன தெரியுமா? அவர்கள் நடுவில் ஜீவனுள்ள தேவன் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் நடுவுல யார் இருக்கிறாரு? உங்க நடுவுல மனுஷன் இருக்கிறானா? உலகம் இருக்கா? அல்லது எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளை உண்டாக்குகிற ஏதோ ஒரு காரியத்தை நடுவுல வச்சிருக்கீங்களா? உங்க நடுவுல ஜீவனுள்ள தேவன் இருப்பாருன்னா அற்புதங்கள் நடக்கும். அவர் சத்துருக்களை துரத்துவார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. லேவியராகமம் 26:11-12 வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 26:11-12. லேவியராகமம் 26வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பது இல்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 13வது வசனம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். போதும், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எப்போ? உங்கள் நடுவில் அவர் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஸ்தாபிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்கள் நடுவில் கர்த்தர் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பார். The presence of God, தேவனுடைய சமூகம் உங்க நடுவில் இருக்கும்போது நீங்கள் வெட்கத்தோடு கீழே குனிந்து நடக்க மாட்டீங்க, நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. ஏதோ ஒரு அவமானம், நிந்தை, ஏதோ ஒரு இழப்புனால சத்துருனை குனியும்படியா செய்வான். ஆனா தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் தம்முடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கையை மேல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. உன் தேவைகளை சந்தித்து உன் சத்துருக்களை துரத்தி அவர் உன் நடுவில் இருந்து அவர் உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார். உன் சத்துருவை ஆண்டவர் துரத்துவது மாத்திரமல்ல, அவர்களுக்கு முன்பாக உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, வேதத்துல ஆமான் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வருகிறான், மொர்தகாய் அவனை வணங்கல என்று சொல்லி அந்த ஒரு மனுஷனால அந்த முழு யூதா குலத்தையும் ஆமான் அழிக்க பார்க்கிறான். ஆனா கர்த்தர் எழுந்தருளி யூதா குலத்தை எஸ்தரும் மற்றவர்களும் 3 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் இறங்கி காரியத்தை எப்படி மாறுதலா முடிய பண்ணிட்டார் அப்படின்னா, யார் தூக்கு மேடைய உண்டாக்கினானோ அவனையே கர்த்தர் அந்த தூக்குல தொங்க விடும்படியா செய்தார். இப்போ மொர்தகாய்க்கு நடந்தது என்ன தெரியுமா? அவனை ஆண்டவர் தலையை நிமிர செய்து அந்த ராஜா மூலமாக கனம் பண்ணி அப்படியே அந்த ஊர் ஃபுல்லா சுற்றி வரும்படியாய் செய்தாராம். தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உன்னையும் அப்படிதான் நடத்துவார். உங்க முகத்தையும் கர்த்தர் பிரகாசிக்க செய்வார், நிமிர செய்வார். ஆமென், நிமிர செய்வார். பாருங்க, எப்போ இது நடக்கும் அப்படின்னா, அவருடைய வாசஸ்தலம் உள்ள இருக்கணும். அவருடைய வாசஸ்தலம் உங்க நடுவில் இருக்கணும்.